அரசையின் கொட்டாவி. கிருஷ்ணதேவராயர் மனைவிகள்ல திருமாலம்மாள் அம்மையான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க அடிக்கடி கொட்டாவி விட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அது அவங்களுக்கு பழக்கமா ஆயிருச்சு. ஆனா அவங்க கொட்டாவி விடுறது அரசருக்கு பிடிக்கல. அன்னைக்கு அரசர் மனைவிய ஆசையா பார்க்க போனப்போ அவங்க கொட்டாவி விட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கொட்டாவி விடுற முகத்தை பார்க்க பிடிக்காத அரசர் அன்னையில இருந்து அவங்கள பார்க்க போறதே தவிர்த்துறாரு. அம்மையாருக்கு இதனால கடும் வேதனையா இருக்கு. ஏன்னா மனைவிய பார்க்க கணவன் போகலன்னா வருத்தமா தானே இருப்பாங்க. அம்மையாரு சோகமா இருக்கிறத பார்த்த தெனாலிராமன் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு. அம்மையாரோ தான் கொட்டாவி விட்டதையும் அதனால மன்னர் அதை பிடிக்காம பார்க்க வர்றதை நிறுத்திட்டாருன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. தெனாலிராமன் இந்த பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன்னு வாக்கு கொடுக்கறாரு. ஒரு நாள் அரச அதிகாரிகள்லாம் சிலரு அரசரை பார்க்க அரசவைக்கு வராங்க. அப்போ தெனாலிராமனும் அந்த அரசவையில இருக்காரு. அந்த அதிகாரிலாம் நாட்டுல எப்படி பயிர் வளத்தை மேம்படுத்தலான்னு அரசர்கிட்ட விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெனாலிராமனும் அவங்க பேசுறதுக்கு இடையில பயிர் நல்லா வளரணும்னா யாரும் கொட்டாவி விடக்கூடாதுன்னு சொல்றாரு. மன்னரும் மத்தவங்களும் என்ன இவர் ஒரு மாதிரி வினோதமா சொல்றாருன்னு பாக்குறாங்க. தெனாலிராமனும் விடாம விவசாயம் செய்யறவங்க வாழ்நாள் முழுவதும் கொட்டாவி விடக்கூடாது, அப்பதான் பயிர் நல்லா வளரும் அப்படின்னு சொல்றாரு. மன்னருக்கு கோபம் வந்து, நிறுத்துறாமா, இது என்ன வினோதம்? விவசாயத்துக்காக வாழ்நாள் முழுவதும் எப்படி கொட்டாவி விடாம இருக்க முடியும்னு கேக்குறாரு. வேற என்ன மன்னா, உங்க முன்னாடி கொட்டாவி விடும்போது உங்களுக்கு கோவம் வருது இல்ல, அதே மாதிரிதான் பயிர் முன்னாடி கொட்டாவி விட்டாலும் அதுங்களுக்கும் கோவம் வராதான்னு கேக்குறாரு. அப்படி கேட்டுட்டு மன்னரை வேற ஓர கண்ணால பாக்குறாரு. மன்னரும் தெனாலிராமன் சூசகமா என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு கேவலம் இந்த கொட்டாவிக்காக நம்ம மனைவி மேல கோபப்பட்டுட்டோமேன்னு மன வருந்துறாரு. தெனாலிராமன் தகுந்த நேரத்துல புத்திசாலித்தனமா நமக்கு இத புரிய வச்சானேன்னு அதை நினைச்சு சந்தோஷப்படுறாரு. அவனுக்கு பரிசுகளை சந்தோஷமா அம்மையாரும் மன்னரும் வழங்குறாங்க. இது போன்ற கதைகளை கேட்க தமிழ் டாப் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் உங்கள் எஸ்ஏ தமிழுடன் இணைவோம். நன்றி.